இந்த பிரெட்டை வச்சு இன்னைக்கு நம்ம மினி டோனட் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் நம்ம பிரெட்டை பிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே. நான் இன்னைக்கு 1ல இருந்து 6 பிரெட் எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நண்பர்களே. இதுக்கு எந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நெக்ஸ்ட் நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்து பொரிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கையில எண்ணெய் தடவி இப்படி பாலித்தீன் கவர்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல டோனட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சிம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுக்க நண்பர்களே. திடீர்னு கரிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி ஃபைனலா ஒண்ணுனா பொரிச்சு எடுத்துக்கோங்க நண்பர்களே. மறக்காம நம்ம சேனல் யாரெல்லாம் பாக்குறீங்க, எங்க இருந்து பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம மில்க் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே சாக்லேட்டை. அதுக்கு நான் இன்னைக்கு டெய்ரி மில்க் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டோனட்டை டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம டோனட் ரெடி ஆகிட்டு மக்களே. பார்க்கவே டெம்டிங்காக சூப்பராக இருக்குல்ல. மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு மக்களே. டாடா.